அனைவருக்கும் வணக்கம். தினமும் ஒரு மருத்துவ குறிப்புகள் அப்படின்னு பார்த்தா நமக்கு தீராத சளி, காய்ச்சல், இருமல், வறட்டு இருமல், கபம், அதாவது சளி வெளியேறாமல் நுரையீரலில் கட்டி கிடக்கிறது, அந்த மாதிரி உள்ள நோய்களுக்கு நோயின்னு சொல்லலாம். ஆனால் அது என்னன்னு சொல்கிறது, காய்ச்சல் வந்தாலும் சீக்கிரம் குணமாயிரும். ஆனால் சளி பிடிச்சாலும் சரி, இருமல் அதாவது வறட்டு இருமலாக இருந்தாலும் சரி, சரிங்களா, அது சீக்கிரமாக உடம்பு விட்டு போகாது. உடம்புற வீட்டுக்கு வந்தால் உடனே போகிறது சளி காய்ச்சல் அல்ல. ஒரு 10 நாளைக்கு இருந்து தங்கி உடம்புல உள்ள உஷ்ணத்தை எல்லாம் வெளிப்படுத்தி வருஷத்துக்கு ஒரு முறையாவது காய்ச்சல் சளியெல்லாம் வரணுங்க. ஏன்னா சளி வந்தால் தான் அந்த நுரையீரலில் உள்ள கழிவு, அதாவது கபம் கட்டி கிடக்குது இல்லையா, அதெல்லாம் நல்லா வெளியேறும். அதே மாதிரி காய்ச்சல் வந்தால் உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணமானது நமக்கு வெளிப்படுத்துறது தான் காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. தீராத வறட்டு இருமல் அப்படின்னு பார்த்தா நமக்கு படுத்தாலே தூங்கவே முடியாது, நைட்டெல்லாம் இருமிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் இருக்கும், மருந்துகள் எல்லாமே இருக்குங்க. அரத்தை அறுக்கக்கூடியது சித்தரத்தை, பெரிய அரத்தை அப்படின்னா சொல்லுவாங்க. கிராமப்புறங்கள்லாம் பெரிய அரத்தை, சித்தரத்தை அப்படின்னு ஊருக்கு ஒவ்வொரு பேர் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சித்தரத்தை எடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா தேனில் கலந்து சாப்பிடலாம். தேனில் கலந்து தீராத வறட்டு இருமல் அப்படின்னா தேனில் கலந்து சாப்பிடும்போது அந்த சளி கபமானது படிப்படியாக வெளியேறும். ஸ்மோக் பண்ணுறவங்க வந்து இந்த புகலை போடுறவங்க எல்லாமே இந்த நுரையீரல், அதாவது லஞ்சில் போய் அப்படியே அதை செயல்படுத்த முடியாமல் நுரையீரலில் வேலை செய்ய விடாமல் அப்படியே கட்டிக்கும். அதாவது கபமும் கட்டிடும். ஸ்மோக் பண்ணுறவங்களுக்குள்ள புகை இருக்கு இல்லைங்களா, அதுவும் மூக்கு வழியாக சுவாசிக்கும் போது அதுவும் போய் கபம் வாய் வழியாகவும் கட்டிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இப்போ எல்லா வீடுகளிலும் இருந்துச்சு, இப்போ சில வீடுகளில் இருக்குது. ஆனால் அந்த சித்தரத்தை அப்படின்னா எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடியதுங்க. வயிற்று, குடல் புண், வாய்ப்புண், ஜீரண கோளாறு, அசிடிட்டி, நெஞ்செரிச்சல், உள்நாக்கு வெளிநாக்கில் வாய் புண்ணு வர்றது, உதட்டுகளெல்லாம் அடிக்கடி புண்ணு வரும். அந்த மாதிரி இருக்கும்போது 2 டம்ளர் தண்ணியை எடுத்துக்கிட்டு, சரிங்களா, இந்த பச்சையாக கிடைச்சாலும் பயன்படுத்தலாங்க. பாருங்க, இதுதான் சித்தரத்தை. பாருங்கள், நல்லா பாருங்கள். இது நல்லா இஞ்சி செடி மாதிரி நல்லா வளருங்க. பாருங்கள், இந்த சித்திரத்தை, இதுதான் சித்திரத்தை. காய போட்டு உணக்கி பொடி பண்ணி வச்சுக்கலாம். அல்லது நாட்டு மருந்து கடைகளில் சித்திரத்தை பொடி அப்படின்னு கேட்டாலும் கிடைக்குங்க, சரிங்களா. அது ஒரிஜினல் சித்திரத்தையாக இருக்கணும். கேரளாவிலாம் சித்திரத்தையை அப்படியே ஒரு துண்டை தண்ணியில் போட்டு காய்ச்சுவாங்க. காய்ச்சின தண்ணி கொதித்த பிறகு ஒரு துண்டு போட்டால் அந்த தண்ணி நிறமே மாறி அந்த ஸ்மெல்லு அவ்வளோ அருமையாக இருக்கும், சரிங்களா. அந்த மாதிரி இந்த சித்திரத்தை அவ்வளோ பயனுள்ள ஒரு மூலிகை தாங்க, சரிங்களா. இதை இருமலுக்கு 2 கிளாஸ் தண்ணியில் ஒரு துண்டு சித்திரத்தை, அது மாதிரி இஞ்சி மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா இஞ்சி மாதிரி இருக்கா, அதை ஒரு துண்டை எடுத்துட்டு நம்ம 2 டம்ளர் தண்ணியில் 1 டம்ளர் ஆக்கி அதை சுண்டை காய்ச்சி தேவைக்கு வேணும்னா பனங்கள் கண்டு போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா தேன் சேர்த்துக்கலாம். அது வெதுவெதுத்த சூட்டோட குடிக்கும்போது நுரையீரல் கட்டி கிடக்கிற கபம் நல்லா வெளியேறும்.
வாய்ப்புன்னு உள்ளவங்களுக்கு வெதுவெதுத்த சுடு தண்ணியில் கொதித்த தண்ணியை கொதிக்க வைக்கிறோம் இல்லைங்களா, வெதுவெதுத்த தண்ணியில் அந்த சித்திரத்தையை போட்டு கொதிக்க வச்சு நல்லா வாய் கொப்பளிக்கலாம். வாய் கொப்பளித்து துப்பலாம். லாஸ்ட்டாக வாய் கொப்பளித்து விழுங்கவும் செய்யலாம். குடலில் ஜீரணம் இல்லாமல் மலம் மோஷன் வெளியாக போக முடியாமல் இருக்கிறது, அதாவது மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களும் இந்த தேநீரை எடுத்து வரும்போது குடல் புண் ஆறுவதை இல்லாமல் ஆறும். ரெண்டாவது மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு நல்லா ஜீரணமாகும். நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. இதை ராத்திரியிலையும் குடிக்கலாம். காலையில் எந்திரிச்சு பல் துளக்கிட்டு இந்த மூலிகையை பாருங்கள், அருமையான மூலிகைங்க, அருமருந்தாக இருக்குது. சரிங்களா? முடிஞ்சால் எல்லார் வீடுகள்லேயும் இந்த சித்திரத்தையை ஒரு செடி வச்சா போதுங்க, அப்படியே தோப்பு மாதிரி வந்துடும். இது நல்லா தண்ணி, சுடு தண்ணி, கொரோனாவிலேருந்து எல்லா வீடுகள்லையும் இப்போ சுடு தண்ணி தான் காய்ச்சறோம். அதில் ஒரு சின்ன பீஸு கட் பண்ணி கொஞ்சம் போட்டால் போதும். அது நல்லா தண்ணி நல்ல மணமாக இருக்கும். இது நல்ல மருத்துவ குணமுள்ள ஒரு மூலிகைங்க. சரிங்களா? அப்படி இந்த சித்திரத்தையை எடுத்து வரும்போது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய கவம், மலச்சிக்கல், குடல் புண், வாய்ப்புண், நாக்கில் சைட்லாம் ஏற்படக்கூடிய புண், அசிடிட்டி, செரிமான கோளாறு, வயிற்று வலி, வயிற்றுப்பொருமல் எல்லா வகைக்கும் இந்த சித்திரத்தை மூலிகை நல்லா அருமையான ஒரு அருமருந்துங்க. சரிங்களா? இதை நம்ம உணவில் வாரத்தில் 2 நாளோ நம்ம தேநீர் எடுத்து அருந்தி வரும்போது ஏற்படக்கூடிய சளி, காய்ச்சல், வறட்டிருமல் இந்த நோய் தொற்றிலிருந்து நம்ம குணமாகலாங்க. நம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம் நலம் நம் கையில். நன்றி.